So I hope you all see this video somewhat somewhere. Okay, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குது. இந்த கதை வந்து கேட்குறதுக்கு வந்து சினிமா பாணியில் இருந்தாலும், திஸ் இஸ் தி ஆக்சுவல் இன்சிடெண்ட் விச் ஹஸ் ஹேப்பன் டு அ காமன் மேன். ஸோ காமன் மேன் அப்படின்றதோட ஒரு பார்ட்டியோட ஒரு உறுப்பினராக இருந்திருக்கார் இவர். ஸோ அந்த பார்ட்டி வந்து என்ன இதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கூட கேட்கல. என்னென்னா, ஒரு மனிதன் வந்து ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு ஆப்போசிட்டாக வந்து குரல் கொடுக்கறது அப்படின்றது நல்ல விஷயம் தானே. அது கொடுத்த நபர் வந்து இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு சொன்னால் ஹவு இட் கோனா அஃபெக்ட் திஸ் சொசைட்டி அப்படின்றது தான். சொசைட்டிக்கு எப்படி ஒரு மனநிலைமை ஏற்படும், ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குது நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் எப்படி தோணும், எப்படி வந்து இதுக்கெலாம் இந்த ஊழலுக்கு எதிர்க்க வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து போராடுவாங்க, ஹவு தட் என்ன சொல்கிறது, அவங்களுக்குள்ளே எப்படி இந்த நம்பிக்கை வரும், நம்ம சேஃபாக தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எப்படி வரும், நெவர் கோனா கம்ல. அதுதான் இப்போ நடந்திருக்குது. என்ன அப்படின்னா வந்து ஒரு 840 கோடி மதிப்பிலான ஒரு வளங்கள், ஐ மீன் வந்து நிலத்தில் உள்ள வளங்களை வந்து சுரண்டி இவ்வளோ வருஷமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து கேஸ் போடுறாரு கோர்ட்டில். ஸோ கம்ப்ளைண்ட் தராரு. ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் வந்து எடுக்கலை. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து போராட்டத்துக்கு அப்புறமா தான் வந்து கம்ப்ளைண்ட்டே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்ததுக்கப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த தனி நபருக்கு வந்து கொலை மிரட்டல், எல்லா விதமான மிரட்டல்களும் வந்திருக்குது. ஆனால் இந்த நபர் வந்து கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமா இவர் வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. இவரோட வீடியோ, இந்த மாதிரி நான் அந்த கேஸ் போட்டிருக்கேன், இந்த கம்பெனி வந்து இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து வந்திருக்குது. ஆனால் வந்து எந்த ஒரு இதுவுமே எடுக்கலை. ஐ மீன் எந்த ஒரு ஆக்ஷனுமே, இந்த மாதிரி வீடியோ வந்து வருது. ஓகேவா. ஸோ வீடியோ வந்து ஒரு 3ஆவது நாள் ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. இங்கே யாருமே இதை பற்றி பேசலை. நியூஸ்லேயும் வந்து சாதாரணமாக ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த லோர்ஸ் அது எதுவுமே, பேக் ஸ்டோரிஸ் எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. எதனால் இந்த நியூஸ் சேனல்ஸ் வந்து இதெல்லாம் கவர் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே சமயம் இன்ஸ்டாகிராமில் வந்து முக்கியமாக இந்த மாதிரி வந்து எப்பப்போலாம் வந்து இந்த நடக்கிற ஆட்சிக்கு வந்து ரொம்பவே பெருசாக நல்லது பண்ணுறாங்களோ அப்போல்லாம் மட்டும் தூக்கி வச்சு பேசி, மிச்சம் எவனாவது ஏதாவது ஒன்று பண்ணால் கூட அதை பற்றி பேசி அவனை இழிவாக பேசுகிற இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க முற்போக்குவாதிகள் இதை பற்றி வாயவே திறக்கலை. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத வந்து எனக்கு இப்போ தான் இன்றைக்கி தான் தெரிய வந்தது. இதை பற்றி நான் பேசாமல் விட்டேன்னா என்னையும் அப்படி நினைப்பாங்க, நானும் என்னையும் கேவலமாக நினைப்பேன். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ irresponsible guy. ஓகே, இது வந்து ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் மூடிட்டாங்க கரெக்டாக. ஆனால் அதுக்கப்புறமா வந்து இவங்க ஆக்சிடெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்களோட குடும்பத்தினர் வந்து வாதம் வச்சுருக்காங்க. அதை வந்து எடுக்கலை. அதுக்கப்புறமா ஒரு போராட்டத்தின் பிறகு அப்புறமா தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க. இப்போது அவருடைய உடல் இருக்குல்ல, அந்த உடலை வந்து புதைத்த உடலை வந்து எடுத்து அதை வந்து எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை வந்து பிறப்பித்திருக்காங்க. இவ்வளோ நாள் இதெல்லாம் ஏன் வந்து கண்டுக்காமல் விட்டாங்க? அவங்க எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, இந்த மாதிரி கட்சிகள்லாமும் வந்து ஏன் இதெல்லாம் வந்து அவ்வளோவா பெருசாக வந்து மீடியாவில் வந்து போட விடலை? ஐ மீன் இவங்க போட விடலை அப்படின்றது இதெல்லாம் ஏன் வந்து அவங்க வந்து கண்டுக்கலாம், அட்ரஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இவ்வளோ விஷயம் வந்து நடக்காமே இருக்குது. எல்லாமே வந்து அவங்க எது காமிக்கணும், எது காமிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து காமிக்கப்படுது. இன்னும் வேங்கிய வெயிலில் வந்து அநீதி நடந்துட்டு தான் இருக்குது. Everything gonna happen and these caste systems are there. இவ்வளோ கேவலமான செயல்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே எதுவும் இல்லாமல் இல்லை. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் திங்ஸ். பாய். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டான வீடியோஸ் வந்து நிறைய ரெண்டு சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டு கெட் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் கண்டெக்ஸ்ட் கோ வாட்ச் தேர். திரும்ப டீட்டெயில்ஸ் நிறைய இருக்கும். டூ சப்போர்ட் தோஸ் திங்ஸ். ஏன்னா இந்த மாதிரி வந்து அப்ரெஷனை வந்து நம்மளே வந்து எதிர்த்து நின்னா தான் உண்டு.